யாமி அனியாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிமினாவோட எஃப்எஃப். அது என்ன எல்லாருக்கும் எஃப்எஃப் போட்டு யாருக்கு மட்டும் போடலன்னு எப்படி? அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஜிமினுக்கு நான் 2 ஷார்ட்ஸ் 5 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் எஃப்எஃப் போட்டதில்ல, அதனால இந்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து பழைய சேனல், ஃபஸ்ட் சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சேனலில் போட்ட வீடியோ தான். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் டயலாக் சீன்ஸ் எல்லாம் மாற்றி கொஞ்சம் சீன்ஸ் ஆட் பண்ணி இதில் நான் கொடுத்துருக்கேன். அது வந்து 15 எபிசோட்ஸ் தான் போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து 25 பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆரோ அண்ட் ஜிமின் அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கதை கேட்டதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ரொம்ப பேச வேணாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரீம்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேவையாக பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தானே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணது தான் உங்கள் விருப்பம்டா. நான் அவங்கள ஃபஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரீம்குள்ளே ரொம்ப வளர்றேன்ல, சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு மீட்டிங் ஹால். அது பார்க்கவே ரொம்ப ரிச்சாக ரொம்ப கிளாஸாக இருக்குது. ஸோ அந்த மீட்டிங் ஹால்குள்ளே ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்ட, மொத்தமாக ஒரு 13 மெம்பர்ஸ், 15 மெம்பர்ஸ் ரைட் சைட், 15 மெம்பர்ஸ் லெஃப்ட் சைட் உட்காந்துருக்காங்க. ஒரு வித பதட்டம், ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்வெட். அதை அவங்க கர்ஷிப்பில் வைப் பண்ண அகெயின் அண்ட் அகெயின் ஸ்வெட் செக்ரேட் ஆகுது. ஸோ ஒரு வித பதட்டம், பயம், எல்லோரும் ஒரு ஷிவரோடு உட்காந்துருக்காங்க. அந்த 30 மெம்பர்ஸோட ஐஸும் ஃப்ரண்டில் உட்காந்துருக்க ஒரு சேரை பார்க்குது. அந்த சேரில் மோசா கோட் சூட் போட்டு கொஞ்சம் லாங் ஹேர் வச்சு ஒரு சிஇஓ லுக்கில் ரொம்ப கெத்தாக ரொம்ப கோல்டாக அவருக்கு முன்னாடி ஒரு லேப்டாப்பை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டோரி ஹீரோ ஜிமின் தான். எஸ், அவர் ஒரு சிஇஓ, பார்க் இண்டஸ்ட்ரி. அதுதான் வந்து கொரியாலேயே நம்பர் 1 கம்பெனி, அதாவது பிஸ்னஸில் நம்பர் 1 கம்பெனி. இவர் தான் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். ஸோ அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து ஜிமின் தான். அவர் ஒரு மீட்டிங் ஹால் தான், அதோட ப்ரிப்பரேஷன் தான். அதாவது மீட்டிங் கிடையாது, ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங்க்கான ஒரு ப்ரிப்பரேஷன் அது. அங்கே உட்காந்துருக்க எல்லாருமே அந்த கம்பெனியில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு முக்கிய புள்ளிகள்னே சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருமே அந்த ப்ரிப்பரேஷனுக்காக தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ ஜிமின் தான் அவரோட ஹேண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு பர்சன், ஒரு அங்கிள், ஏஜ் 50+ மேலே இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு. பாதிக்கு மேலே ஜிமின் அவரை ஹெட்டப் பண்ணி பார்க்குறாரு. ஸ்டாப் அப்படின்ற மாதிரி அவரோட கையை, அவர் பேசலை, ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர் கையை காமிக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு வித பயத்தோட ஜிமினை பார்க்குறாங்க. இந்த ப்ரெசன்ட் பண்ணார் இல்லையா, ஸோ அவருமே பார்க்குறாரு. சார், இதை தான் 3 மந்த்தாக உட்காந்து ரெடி பண்ணிங்களா? சார், உங்களோட ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்குன்னா நான் இன்டர்ன்ஸ்கிட்டே கொடுத்துருப்பேனே, உங்களை எதுக்கு ரெடி பண்ண சொன்னேன்? டுமாரோ மார்னிங் 9 o'clock இதை நீங்கள் சரி பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு கம்பெனிக்கு வேலை தேட வேண்டியது இருக்கும். ஒன்று மறந்துடாதீங்க, நீங்கள் பார்க் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஐடியா அண்ட் ப்ரெசன்டேஷனும் ஹை லெவலில் தான் இருக்கணும். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். உங்களால் முடிஞ்சால் ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ரிசைனிங் வச்சுட்டு வேறு கம்பெனி கூட பார்த்துக்கலாம். உங்களை யாரும் இங்கே கட்டாயப்படுத்தலை. சாரி சார், டுமாரோ மார்னிங்குள்ளே இது ரெடி பண்ணிடுறேன். பண்ணுறீங்க இல்லை பண்ணணும், பண்ணலைன்னா என்ன ஆகும்னு தெரியும் சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின் அந்த ரூம் இருக்கு இல்லையா,
அதை அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேருந்து எழுந்து இப்போது நேராக வெளியே தான் வர்றாரு. இப்போது நேராக டிரைவரை கார் டிரைவ் பண்ண சொல்லி அவர் வீட்டுக்கு தான் கிளம்புறாரு. ஒரு பெரிய கிளாஸ் பேத்தோஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ அவர் உள்ளே வராரு. உள்ளே வரும்போதே அவரோட டை கோட் எல்லாத்தையும் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு கோட்டை கழட்டி அவரோட ஹேண்டில் வச்சுக்கிட்டு வராரு. உள்ளே வரும்போது அவர் ஒரு மாதிரி ஹாப்பியாக எக்ஸைட்டடாக வந்திருப்பார். அவரோட ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது. ஐஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டாக ஃபயர் மாதிரி இருக்குது. இப்போது மீரா ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு ரூம்குள்ளே ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. பிகாஸ் அவர் உள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு பேபியோட க்ரைங் சவுண்ட் கேட்டிருக்கோம். அவர் உள்ளே ஓடி போய் பார்க்குறாரு. அந்த ஐயோ தொட்டில் இருக்கு இல்லையா, பேபிஸ் தொட்டில். ஸோ அது பார்க்கவே ரொம்ப ரிச்சாக இருக்குது. அந்த தொட்டிலுக்குள்ளே க்யூட்டாக மினி ஜெராக்ஸ் மாதிரி ஒரு 3 months ஃபீமேல் பேபி அழுதுட்ருக்காங்க. அழுது குழந்தைக்கு ஃபேஸ்லாம் ரெட் ஆயிடுச்சு. ஸோ ஜிமின் தான் இப்போது சானிடைசர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பேபி அவரோட ஹேண்ட்ஸில் தூக்கி பேபியை சமாதானப்படுத்துகிறாரு. ஜிமினோட அந்த ஸ்பாரிசம் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபீல் பண்ணதுமே கொஞ்சம் கொஞ்சமாக பேபி அவளோட அழுகையை ஸ்டாப் பண்ணுறா. இப்போது ஜிமின் ரொம்ப கோவமாக ஒரு இடத்த பார்த்து ஒரு பர்சனை தேடுறாரு. பார்த்தா பால்கனிக்கிட்டேருந்து சவுண்ட் வருது. அந்த பர்சனோட சவுண்ட். அவர் போய் பார்த்தா அது இந்த பேபியை பார்த்துக்க ஜிமின் அரேஞ்ச் பண்ண நானி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. பேபியோட அழுகிற சவுண்டு அழுகிறது கூட அந்த சவுண்டு கேட்காம நின்று சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் டிஸ்டர்ப்லாம் பண்ணல. அந்த பொண்ணு கேஷுவலாக பேசிக்கிட்டு திரும்பக்குள்ள ஜிமின் கொலை வெறியோட அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு டப்புன்னு ஃபோனை கீழே போட்டுடுறா. அது அப்படியே கீழே விழுந்து நொறுங்குது. சார், அது உன்னை எதுக்கு இங்கே அப்பாயின் பண்ணேன் சார்? அது வந்து என் குழந்தை அழுகிறத கூட பார்க்க முடியாமல் அப்படி என்ன உனக்கு ஃபோன் பேச வேண்டிய அவசியம்? இன்னும் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி இருந்தனா நீ பணமாக தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவ. சாரி, கெட் அவுட். ஸோ உன்னோட சேலரியும் கொடுக்க முடியாது. உயிர் மேலே ஆசை இருந்தா இப்போவே இந்த வீட்டை விட்டு ஓடிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவ்வளோதான், அந்த பொண்ணு விட்டா போதுன்னு ஓடிடுச்சு. ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து 1 week தான் ஆயிருக்கும். 1 weekக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த அது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த பொண்ணு 20th நானி 20 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். 20 பேருமே ஜிமினுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்க பேபியை ஹேண்டில் பண்ணுற விதம் எதுவுமே பிடிச்சிருக்காது. ஸோ அகைன் அந்த நானியை மாற்றிட்டே இருந்திருப்பார். இப்போது ஜிமின் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டில் இருக்கார். அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அந்த பேபியை பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் வலிக்கும் போல் எழுந்து பாப்பாவுக்கு மில்க்லாம் பாயில் பண்ணுறதுக்காக அந்த சுடு தண்ணி பவுடர் பால் தான் அந்த ஹாட் வாட்டர்லாம் வச்சு அப்படி தானே ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ அவருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வீடியோ பார்த்து தான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே அதாவது ஒரு மெய்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குமே வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ணலாம் தெரியாது. அவங்க வந்து ஃபஸ்ட் குக்கிங் பண்ணுவாங்க, ட்ரெஸ் வாஷ் பண்ணுவாங்க, வீடு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான மெய்ட் மட்டும்தான் இருக்காங்க. பேபியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச யாரும் அங்கே இல்லை. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது சடனாக பேபி வந்து ஒரு மாதிரி வாமிட் பண்ணுறா. ஒரு மாதிரி அதாவது அழுதுகிட்டே இருக்கா. சடனாக அப்படியே மயங்கிடுறா. ஜிமின் ரொம்ப பயந்துட்டார். இப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேபியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அங்கே அது அவங்க ஃபேமிலி டாக்டர் ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே போனதுமே டாக்டர் பேபியை செக் பண்ணுறாங்க. பேபிக்கு ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. அவரால் ஒர்க்கில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த டைமில் இதெல்லாம் பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே
ஜிமினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஐ மீன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே. அது ஃபோனை பார்க்குறாரு. பார்த்தா மாம்னு இருக்கு. அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. ஜிமின், என்னப்பா, எப்படி இருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? என் பேத்தி என்ன பண்ணுறா? இங்கே ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரோட வயசுலேருந்து டியோஸ் நான் ஸ்டாப்பாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஜிமின், என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஹலோ ஜிமின், நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கண்டினியூஸாக கேட்குறாங்க. பட் ஜிமினால் எதுவுமே பேச முடியல. ஆக்சுவலி ஜிமின் தனியாக தான் அவர் இருக்கார். ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கும். ஜிமின் அவரோட பாஸ்ட் லைஃப்பில் ஒரு பெரிய ட்ராமாவை ஃபேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் வெறுத்து அப்பா அம்மா யாரும் வேண்டான்ட்டு அவரோட குழந்தையோட தனியாக இருக்கார். ஸோ இப்போது அவருக்கு முடியல, நானே என் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அம்மா அப்பா யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு அப்பப்போ அம்மா கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். அதுவும் அவங்க அம்மாவே கால் பண்ணாதான் பேசுவார். இவரோ கால் பண்ணி பேச மாட்டார். இப்போது அவரால் முடியல. அவருக்கு பயம் வருது. எங்கே அவரோட குழந்தைய அவரால் பார்த்துக்க முடியாதோ, அவரால் காப்பாற்ற முடியாதோ அப்படின்ற பயம் அவருக்கு வயசுலேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் ஃபாலோ ஆகுது. இவர் பயப்படுறாரு. ஒரு ஃபாதராக அவரோட ஃபீலிங்ஸ் அவருக்கு ரொம்ப பயம். அவர் குழந்தைய இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பிகாஸ் இப்போது ஜிமினுக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னா அது ஹீரா மட்டும்தான். யா, அந்த 3 months பேபியோட நேம் ஹீரா. இப்போ ஜிமின் தான். அம்மா, என்னாச்சுப்பா? ஏன் ஏதோ பேச மாட்டேங்கிற? சிக்னல் ஏதாவது கிடைக்கலையா? என்னாச்சு? நல்லா இருக்கல? பாப்பா என்ன பண்ணுறா? பாப்பா நல்லா இருக்கால? மா, ஹீரா நல்லா இல்லைம்மா. என்னால் முடியலம்மா. என்னால் ஹீராவை நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு தோணுதும்மா அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு. என்னாச்சு ஜிமின்? என்ன சொல்கிற? பாப்பாக்கு என்னாச்சு? என்னாச்சு ஹீராவுக்கு? அம்மா, அள்ளிக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுமா. ஒரு நல்ல அப்பாவா என்னால் அவளை பார்த்துக்க முடியலம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணாலும் பணத்துக்காக வராங்களே தவிர என் பொண்ணை யாருமே நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா. எனக்கு யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அவளை எப்படி பார்த்துக்க போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி என் மனசுடைஞ்சு அழுகிறாரு அவங்க அம்மா கிட்ட. என்னதான் ஜிமின் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இருந்தாலும், ஒரு ஃபாதராக திங்க் பண்ணக்குள்ள அவர் பயப்படுறாரு. அது அவங்க அம்மாவால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஹீராவை விட ஜிமினை நினச்சி தான் அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஜிமின் வீட்டுக்கு ஒரே பையன், சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்த பையன். அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுகிறது அவங்க அம்மாவால் தாங்க முடியல. அப்படிலாம் இல்லை ஜிமின், நீ ஒரு நல்ல அப்பா ஹீராவுக்கு. உன் இடத்துல யாராவது இருந்தா இந்த அளவுக்கு அவளுக்காக ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டாங்க. இல்லைம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. எங்கே என் பொண்ணு நான் இழந்துருவணும்னு. அப்பெல்லாம் எதுவும் நடக்காது. நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறியா ஜிமின்? என்னம்மா? நீ அம்மா மேலே கோவப்படக்கூடாது. என்னன்னு சொல்லுமா. வேணா பாப்பாவை பார்த்துக்கம்மா. அதுக்கெல்லாம் நான் நிறைய நானே அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். யாருமே ஒருத்தர் கூடமா 20 பேர் அப்பாயிண்ட் பண்ணுமா. ஒருத்தர் கூட ஒரு நாள் கூட என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டு நான் பார்த்ததே இல்லைம்மா. பயமா இருக்குமா, ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்ற மாதிரி அழுகிறாரு. ஜிமின், நீ ஹீராவுக்கு நானியை தேடாத, ஒரு அம்மாவை தேடு. கண்டிப்பா அந்த பொண்ணு ஹீராவை நல்லா பார்த்துப்பா. என்னம்மா சொல்கிற? எனக்கு புரியல. அம்மானா எனக்கு இப்போ நீ என்ன சொல்ல வர? ஜிமின், கோவப்படாத. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. என்ன சொல்லணும்? என்ன இப்போ நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் அப்படி சொல்லலடா. வேற எப்படி? வேணா பையனை கூப்பிடலாமா?
ஹீரோவை பார்த்துக்க. அவ்வளோதான். ஜிமின் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி அப்படியே அந்த சேரில் உட்காந்துருக்காரு. ஜிமின், ஜிமின், ஹலோ ஜிமின், என்னாச்சுப்பா? மேலே இருக்கியா? ஆ ஆ அ, 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 ஆ இருக்கேம்மா. என்னாச்சுப்பா? எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன பையனை கூப்பிடலாமா? கண்டிப்பா அவன் நல்லா பார்த்துப்பா ஜிமின். பையன் பையன் ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஹீரோவை நல்லா பார்த்துப்பா. அம்மா வேன் ரொம்ப நல்ல பொண்ணுதாம்மா. ஆனா நான் கூப்பிட்டா அவ எப்படிம்மா வருவா? நான் தான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே. நான் கூப்பிட்டா வேன் வருவாளாம்மா? ஜிமின் அழாத ஜிமின். இது எதுவுமே உன் தப்பு கிடையாது, எல்லாமே விதி. இதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீ நினைக்கிற மாதிரி வைன் நீ கூப்பிட வேணா வராம இருக்கலாம், ஆனா ஹீராவுக்காக கண்டிப்பா வருவா. அவளும் ஒரு பொண்ணு தாண்டா. என்னதான் நீ அவளை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அவளுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் அவ உன்னை லவ் பண்ணா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு ஜிம்மி. அவளுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஏதோ விதி உங்க 2 பேரும் இப்படி பிரிச்சிருச்சு. அப்படியே கோவம் இருந்தாலும் உன் மேலதான் இருக்கும், ஹீரா மேல இருக்காது எனக்கு. நீ கூப்பிட வேணாம் ஜிமின். அம்மா நான் கூப்பிடுறேன். என் பையனுக்காகவும் என் பேத்திக்காகவும் நான் கூப்பிடுறேன். கண்டிப்பா பையன் வருவா. கூப்பிடுங்கம்மா. அவ வந்தானா எனக்கும் சந்தோஷம்தாம்மா. சரிப்பா, நீ எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். நீ வருத்தப்படாத. பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, பாப்பா நல்லாயிடுவா. சரியா? அதே நினைச்சு ஃபீல் பண்ணாம சாப்பிட்றான். உன் உடம்பே பாரு. சரிம்மா. இங்க ஜிமின் அப்படியே அவருக்கு 6 years பேக் அவரோட திங்கிங்லாம் போயிட்டு இருக்கு. இப்படியே இங்க கட் பண்ணா இங்க உங்களை பார்க்கலாம். அது ஒரு ஒரு நார்மலான இடம் தான், ரொம்ப ரிச்சான இடம்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு காமன் டாய்லெட், 2 ரூமு வித் அட்டாச் பாத்ரூமோட, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூம். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் கையில் ஒரு கரண்டியோட யாரையோ ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்கீங்க. ஆரோ இங்கே இருக்க, மம்மி கண்டுபிடிச்சேன், கண்டிப்பாக அடி விழும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வீடு முழுக்க தேடுறீங்க. மா அவன் இங்கே தாம்மா போனான், எனக்கு என்னடே தெரியும், இங்கே தான் இருப்பான், தேடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரபரப்பாக கூப் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப டென்ஷனாக ஒரு மாதிரி ஒரு ஆளை காலையிலே தேடிட்டுருக்கீங்க. நீங்கள் தேடிட்டு திரும்பக்குள்ள இந்த பேஸ்கட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வேஸ்ட்டு துணியெலாம், அதாவது வாஷ் பண்ணுற துணியெல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேஸ்கட் வந்து ஆடுற மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே யாரோ நல்லா இந்த க்ரன்ச்சி சாக்லேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற சவுண்டு கேட்குது. கண்டுபிடிச்சிட்டிங்க அந்த ஆள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பேஸ்கட் மேலே அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா குட்டியாக ஒரு குழந்த உள்ளே உட்காந்து அந்த க்ரன்ச்சி சாக்லேட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனோட லிப்ஸி சீக்ஸுன்னு சொல்லி உடம்பு ஃபுல்லாக அந்த சாக்லேட்டு கரை தான். அதை அப்படியே கவரோடு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் துணியெல்லாம் எடுத்ததும் உங்களை பார்த்து க்யூட்டாக ஒரு ஸ்மைல், அவரோட சப்பி சிக்ஸை வச்சு சிரிக்கிறாரு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு இருந்த கோவம் எங்கே போச்சுன்னே தெரியல. நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இங்கே இருக்கியா நீ வாழு, உன்னை இங்கெல்லாம் தேடுறது
அப்படின்னு சொல்லி தூக்குறீங்க. தூக்குனா யூனிஃபார்ம் ஃபுல்லா சாக்லேட் கரை பண்ணிட்டாரு ஆளு. அது வேற யாரும் இல்ல. நம்ம ஸ்டோரியோட நாட்டி கிங், நம்ம ஹீரோ, ஐம் மினி ஹீரோ மினி ஹீரோ ஆரோ தான். ஸோ ஆரோ தான் அந்த வேலையை பண்ணிகிட்ருப்பாரு. ஆரோவுக்கு இப்போ 6 இயர்ஸ் ஆகுது. அவர் தான் அந்த சாக்லேட் கவரோட வந்து தூக்கியிருப்பீங்க. அதை வச்சுட்டு நல்லா கருக்கு முறுக்குன்னு கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. அவரோட லிப்ஸு சீக்ஸ் எல்லாம் சாக்லேட்டாக இருக்குது. நீங்கள் வைப்ஸ் வச்சு அதெல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு வேறு ஷர்ட் சேஞ்ச் பண்ணி விடுறீங்க. இங்கே அவர் ஒரு மாதிரி அவரோட குண்டு கண்ணு வச்சு குறுக்குன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஃபேஸை வச்சுருக்காரு. பிகாஸ் நீங்கள் திட்டிட்டீங்கன்னா அதுக்கு தான் அவர் க்யூட்டாக பண்ணுறாராம். இவர் பார்த்துட்டு இப்படி நிற்கிறதும், ஆரோ நீ இத்தனை வாட்டி சொல்கிறது ஸ்கூலுக்கு கிளம்புற டைமில் இப்படி சாக்லேட் கவரை வச்சுட்டு சாப்பிடாதன்னு. மம்மி நான் வேணும்னு பண்ணல. ஸ்கூலுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு எனர்ஜி லாஸ் ஆகிடும்ல, அப்போது எனக்கு எனர்ஜி தேவைப்படும்ல, அப்போ நான் சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவேன் மம்மி. அப்புறம் டயர்ட் ஆகிடுனா மயங்கி விழுந்துடுவேன். அப்புறம் நீ என்னை பார்த்து பயந்துடுவேன். அதனால தான் எனர்ஜிக்காக தான் சாக்லேட் சாப்பிட்டேன். இதில் இவ்வளோ எனர்ஜி இருக்குது பாரு, போட்டிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளவராக அவர் காமிக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஃப்ராடு, ஸ்கூலுக்கு கிளம்பின்னு சொன்னால் சாக்லேட் சாப்பிட்டதும் இல்லாமல் என்கிட்ட சமாளிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆரோட அந்த இயர்ஸை பிடிச்சி திருகுறீங்க. மம்மி வலிக்குது, விடு, நான் ஒன்றும் ஃப்ராட் கிடையாது, ஐ எம் குட் பாய் மம்மி, என்னோட இன்டென்ஷன் பியோர் மம்மி, நான் போய் சொல்லலை, நான் உண்மை தான் சொல்கிறேன். நீ பயப்படக்கூடாது, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் சாக்லேட் சாப்பிட்டு என் பாடிக்கு எனர்ஜி ஏற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இந்த 2 கையும் வந்து ஸ்ட்ராங்காக காமிக்கிற மாதிரி இந்த ஜிம்மிலெல்லாம் காமிப்பாங்க இல்லையா, அவர் அந்த மாதிரி காமிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணி கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கார். வேறு அவர் சிரிக்கக்குள்ள அவரோட அந்த சப்பி சீக்ஸு, அவரோட ஃபீஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா எங்கே இருந்துங்க உங்களுக்கு திட்டணும் அடிக்கணும்லாம் தோணும். நீங்கள் அவரோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, ஓகே தங்கம், நமக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, இப்போ ஸ்கூலுக்கு போகலாமா, ஓகே, அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு சக்கி தருவியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அடி அப்படின்னு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இங்கே அவங்க கிராண்ட்மா தான் கையில் ரெடியாக பிரேக்ஃபாஸ்ட்டோடு நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா சார் தப்பிச்சு ஓடிடுவார், பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டார். பிகாஸ் அவங்க கிராண்ட்மா வந்து இந்த ஹெல்தி ஃபுட்டாக தான் தருவார். அதெல்லாம் நம்ம ஆளுக்கு பிடிக்காது. எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு தான் நினைப்பார். ஆனால் நம்ம கிராண்ட்மா கிட்ட முடியுமா? இப்போது என்னோட அம்மா தான் அவனை பிடிச்சி ஒரு ஊட்டி ஒரு 10 வாய்ஸ் கிட்ட, அதாவது கொஞ்சம் பாதி ஃபுட்டுக்கு மேலே ஊட்டி விட்டுருப்பாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க. ஐயோ கிராண்ட்மா நீ மோச்சோம், உன் பேச்சு டூனா போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு அழுதுகிட்டே. பிகாஸ் ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. ஸோ இப்போது நீங்கள் தான் ஆரோவை வந்து ஸ்கூல் பஸ்லலாம் ஏற்றி விட்டுட்டு கிஸ் பண்ணி பாயெல்லாம் சொல்லிவிட்டு, ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஷாப்புக்கு போயிட்டுருக்கீங்க. அவரும் வந்து டாட்டா பைபால்லாம் சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக ஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் அப்படியே ஸ்கூலுக்கு போகிறாரு. ஆக்சுவலி நீங்கள், அம்மா, அப்பா, அப்புறம் ஆரோ உங்கள் பையன், நீங்கள் 4 பேர் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஓன் பேக்கரி ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நீங்கள் கிளம்பி போயிட்டுருக்கீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்லாவே அந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் உங்களோட பேக்கரி ஷாப்புக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு நிறையவே ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களோட கொலீக்ஸ் கூடலாம் பேசிக்கிட்டு உங்களோட ஒர்க்கை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட ஒர்க்கை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஸ்கூல் விடுற டைம் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஷாப் அந்த கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஸோ உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் தான் ஓனர். பட் ஆனால் நீங்கள் வந்து ஆரோக்கு ஸ்கூல் ஓவர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் 8 o'clock வரைக்கும் ஒரு அசிஸ்டண்ட் இருக்காங்க, மேனேஜர் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக. ஸோ அவங்க தான் வந்து பேக்கரியை வந்து பார்த்துப்பாங்க. ஆர்டர்ஸ் வந்தாலும் அவங்க தான் எடுத்து பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க. அப்படியே வர வழியில் ஆரோவை கூப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வர வழியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு நிமிஷம் கூட வாய மூட மாட்டார். திருன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கூட உங்களோட பாஸ்ட் லைஃப்பில்
ஒரு பெரிய ட்ராமாவை சந்திச்சிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வர உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணதே ஆரோ மட்டும்தான். ஆரோ இல்லைன்னா உங்களோட லைஃப் எப்படி போயிருக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஆரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. வர வழி ஃபுல்லாக சாக்கி, ஐஸ்கிரீம், அது இதுன்னு எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டாரு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நோ சொன்னாலும் ஆரோ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அவரை கெஞ்ச விட மாட்டீங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒரு டைமுக்கு மேலே நோ சொல்ல உங்களுக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவரை கெஞ்ச விடுறது. ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் வர பின் விளைவுகளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போது அதில் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வர்றாரு சார். இங்கே பாட்டி கையில் ரெடியாக கஷாயம் வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா அவருக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பிடிச்சி வாயில் கஷாயத்தை ஊற்றிடுவார். மறுபடியும் ஆர்வம் கத்திக்கிட்டே ஐ ஹேட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இங்கே நீங்களும் உங்கள் மம்மி டேடி எல்லோரும் உட்காந்து சிரிக்கிறாங்க. ஸோ அவர் ரூமுக்கு போயிட்டு ஷர்ட்டெல்லாம் கழட்டி கரெக்டாக அந்த பேஸ்கெட்டில், அதாவது வாஷிங் ட்ரெஸ் கலெக்ட் பண்ணுற பேஸ்கெட்டில் போட்டுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேஷுவலாக ட்ரெஸ் சேஞ்ச் அவரே பண்ணிப்பார். அதெல்லாம் ஒரு ஏஜுக்கு மேலே, ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே அவரே அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவரே தானாக எல்லாத்தையும் பண்ணிப்பார். ஸோ இப்போது கேஷுவல் வியர் தான், ஒரு டிஷர்ட் ஒரு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு க்யூட்டாக இருக்கார் ஆள் பார்க்கவே, ரொம்ப ஸ்மார்ட்டாக. கண்ணில் கொலிஸ்லாம் போட்டிருக்காரு. அதில் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. கொலிஸ் போட்டுட்டு இப்போது ரூம்க்கு வெளியில் அது ஒரு பில்லர் மாதிரி, அதாவது தூண் மாதிரி இருக்கும். அதில் வந்து அப்படியே பேக்கெட்டு, அந்த ஒரு போட்டிருக்க ட்ரௌசரில் பேக்கெட் இருக்கும். அதில் கையை விட்டு ஒரு காலால் சப்போர்ட் பண்ணி ஒரு காலை லைட்டாக அப்படி தூக்கி இன்னொரு காலில் குத்தி வச்சு ஸ்டைலாக நிற்போம் இல்லையா, அந்த தூணில் சாஞ்சி அந்த மாதிரி நின்று அந்த கிளாஸை வந்து மூக்குக்கிட்ட லைட்டாக இறக்கி இங்கே உங்களை பார்த்து விசில் அடிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க எங்கேருந்துடா சத்தம் வருது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆரோ தான் அப்படி நின்றுட்டு விசில் அடிச்சு உங்களை கூப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி வைடஸில் அவனை பார்க்குறீங்க. அவர் அந்த கிளாஸை வந்து லைட்டாக அந்த மூக்கில் இறக்கி உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ரொம்ப க்யூட்டாக பண்ணுறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே அவரை பார்க்குறீங்க. உங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு. நீங்கள் சிரிக்கிறீங்க. இங்கே இதெல்லாம் உங்கள் அம்மாவும் பார்த்துருப்பாங்க. இவனை பாருமா என்ன பண்ணுறான்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மா நீங்கள் சிரிக்கிறத தான் பார்க்குறாங்க சர்ப்ரைஸாக. நீங்கள் சிரிக்கிறதும் அவன் வந்து இந்த மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே இந்த தலை சைடில் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படி கோதி ஒரு மாதிரி ஸ்டைலாக போஸ்லாம் கொடுக்குறாரு. என்னாச்சு சார், இன்னைக்கு ஒரு மார்க்கமாக பண்ணுறீங்க, என்ன விஷயம்? மோ, என் கிளாஸ்க்கு இன்னைக்கு நியூவாக ஒரு கேர்ள் வந்தாங்க. அப்படியா? ஆமாம், ரொம்ப க்யூட்டாக இருந்தா. பட் நான் பேசவே இல்லை மம்மி. ஆனால் அந்த பொண்ணு தானே வந்து என்கிட்ட பேசிச்சு தெரியுமா? அப்படியா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு என் சீக்ஸை பிடிச்சி கிள்ளிட்டு போச்சு. ஒட்டுமொத்த கிளாஸும் என்ன தான் பார்த்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அவர் கிளாஸில் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு பேபி லாங்குவேஜில். அவர் அப்படி சொன்னதும் நீங்கள் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. என்ன பண்ணுறதுமா, உன்னை யார் என்னை இவ்வளோ அழைக்க பிக்க சொன்னா? பாரு, கிளாஸ் ஃபுல்லாக ப்ராப்ளம், கேர்ள்ஸ் எல்லாருக்கும் நான் வேணும். எப்படி டார்ச்சர் பண்ணால் நான் எப்படி நல்லா படிக்காது அப்படின்ற மாதிரி ரொம்பலாம் பேசுகிறோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த உங்கள் அம்மா சடனாக உங்களை பார்த்துட்டு ஜிமின் கூட சின்ன வயசில் இப்படி தாண்டி இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த வார்த்தை கேட்டு அடுத்த செகண்டே உங்களோட ஸ்மைல்லாம் ஃபீட் அவுட் ஆகி உங்கள் ஐஸ்லாம் ரெட் ஆகுது. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் கையில் வந்து கத்தி வச்சு ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதை தொப்புன்னு வைக்கிறீங்க. அது லைட்டாக உங்கள் கையை கிழிச்சிருச்சு. ஏன் முன்னாடி பண்ணுற? இன்னொரு வாட்டி அவன் பேரை முன்னாடி சொன்ன என்ன நடக்கும்னு தெரியாது. என்னடி, அவள் சின்ன வயசுல இப்படி தான் இருந்தான்னு சொன்னேன். அவள் எப்படி இருந்தா இப்போ என்ன? அவன் தான் இப்போ இல்லை இல்லை. அவள் எப்போ எப்படி இருந்தா இன்னைக்கு என்னம்மா? அம்மா என்னாச்சுமா? கையில் ரத்தம் வருது. கிராண்ட்மா, இப்போ தீவு இல்லாமல் மம்மியை டென்ஷன் ஏற்றிட்டு இருக்க. ஐயோ, நீ வா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி
உங்கள் கையை பிடிச்சி அவன் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு அந்த நேமை கேட்டதுமே. ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. அவர் இந்த டெட்டால்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு மருந்து வச்சு உங்களுக்கு பேண்டேட் தான் போட்டு விடுறாரு. அந்த கிழிச்சதுக்கு ஊதி விட்டுட்டு சரியா போயிடும் இக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த ஃபிங்கரை வந்து தடவி கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்குமே ஜிம்மினோட தாட் ரொம்ப வருது. நீங்கள் அறவே பார்க்குறீங்க. என்னாச்சு மம்மி, ஏன் சேடாக இருக்கா? உன்னை இந்த நேம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா? யார் அது? ஏன் இந்த நேம்காக டிஸ்டர்ப் ஆகுற? இதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நான் இருக்கல்ல. எப்போவும் மம்மி கூட இருப்பியா? எப்போவும் மம்மி கூட இருப்பேன். யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் ஆரும் மம்மி கூட தான் இருப்பா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி இந்த டிக் போட்டு ப்ராமிஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆரோவோட அந்த வேர்ட்ஸ் பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே லேஸான மாதிரி ஒரு ஃபீல். இப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலி நீங்களும் பேக்கரி ஷாப் போயிருப்பீங்க. ஆரோ வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பார் இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்கள் மம்மி வந்து குக் பண்ணிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போது உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கும். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கும். அது யாருன்னா உங்களுக்கு தெரியல. அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான். நான் கீதா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். இந்த வாய்ஸ் அண்ட் நேம் இதை கேட்டதுமே அவங்க அப்படியே ஷாக் அடித்த மாதிரி நிற்கிறாங்க. ஹலோ தேவி, நீ தானே? தேவி, நான் கீதா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி உங்கள் மம்மி பேர் வந்து தேவி, கீதாங்கிறது ஜிமினோட மம்மி பேர். ஓகேவா? நீங்களா? நீங்கள் இப்போதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி தயக்கத்தோடு கேட்குறாங்க. இங்கே ஜிமினோட மம்மியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு யார்கிட்ட போகிறது என்ன கேட்குறதுன்னு தெரியல. தப்பு தான், என் பையனுக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அதை மன்னிக்க முடியாத துரோகம் தான். ஆனால் ஈரா என்ன தப்பு பண்ணா? எனக்கு இப்போ நீ தான் ஹெல்ப் பண்ணும் தேவி. என்ன சொல்கிறீங்க? என்னாச்சு? யார் ஹீரா? ஜிமினோட பொண்ணு பேரு தான் ஹீரா. 3 மாதம்தான் ஆகுது. குழந்தை பிறக்கும்போதே ஹீரோவோட அம்மா இறந்துட்டா. ஓ, இப்போதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? அவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிமினை நினைக்கக்குள்ள. என்னதான் ஜிமின் மேலே கோவம் இருந்தாலுமே தேவி ஜிமினை வளர்த்தது தேவி தான். அத்தான்னு ஜிமின் சின்ன வயசுலலாம் உங்கள் மம்மி மேலே ரொம்ப உயிராக இருப்பார். அதே மாதிரி தான் ஜிமின் சொல்லிட்டு உங்கள் மம்மிக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமின் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரியக்குள்ள அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க உங்களையும் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. உங்ககிட்ட எப்படி பேச போகிறாங்கன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் உங்களை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே நான் வயன்கிட்ட பேசி பார்க்குறேன், அவள் ஒத்துக்கிட்டாதான், என்னால் என் பொண்ணை ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே இவங்க தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா ஃபோனை பார்த்துட்டு அழுகுறாங்க. அதே மாதிரி தான் இங்கே உங்கள் அம்மாவும் ஃபோனை பார்த்துட்டு அழுகுறாங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, அது இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ், அன்யோ.